லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். மிஸ்டர், அவரும் அவ போறா, நீங்கள் ஏன் சொல்கிறீர்கள்? சாரி, நீயே சொல்லு. அக்கா இங்க வாக்கா. என்ன தங்கம்? வாக்கா. என்கிட்ட சீக்ரெட் சொல்ல போறியா? அம்மா, இன்னொரு தடவை முட்டலனா கொம்பு முளைக்கும். வாய் மூடு. லூசாடி நீ. அப்பா, எதுக்கு நீ இப்படி முட்டன? இப்போ என் கை மட்டும் நல்லா இருந்துச்சு, அக்கான்னு கூட பார்க்காம அப்படியே ஒன்னு வச்சிருப்பேன். ஏய், நான் என்னடி தப்பு பண்ண? அவன் பின்னாடியே ரூமுக்கு வந்தா ஏன் வந்தான்னு கேட்டான், அது ஒரு தப்பா? அவன் யாரு? பாஞ்சி. அது உங்களுக்கு, எனக்கு புருஷன். ஏன் புருஷன் என் ரூமுக்கு வராம பின்ன வேற யார் வருவா? புருஷனா? இதே போல இருந்து? ஆமா, ஏதோ புதுசா கேக்குற மாதிரி கேக்குற. புதுசா கேக்குறேனா? பாண்டி, மலரே, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குடா. இந்த ரூம் வரைக்கும் என்னால நடக்க முடியுமான்னு கூட தெரியல. அடி பாவி. கண்டிப்பா. பாண்டிரியா பயமேன். எக்ஸ்கியூஸ் மீ. ஹோல்ட் ஆன். ப்ளீஸ் ஹோல்ட் ஆன். ப்ளீஸ் கோ பேக். தம்பி, கையில தான் அடிபட்டிருக்கு, கால்ல இல்ல. நோ விட்டேனே. பா உள்ள கொண்டு வாங்க. ஆஹா, என்னடா நடக்குது இந்த வீட்ல? திடீர்னு பல்ட்டி அடிக்கிறதும் ட்விஸ்ட் அடிக்கிறதும் ஒன்னும் புரியலையே. எனக்கு என்னமோ இந்த கத்தி குத்து மேட்டர் கூட மலரிய பாண்டியும் சேர்த்து வைக்க இந்த மார்க்கண்டையன் போட்ட மாஸ்டர் பிளானா இருக்குமோன்னு டவுட்டாக இருக்கு. ரவி, இங்க வா. என்னப்பா? உட்காரு. இப்படி வந்து உட்காரு. இந்த பாரு, நடக்கக்கூடாத சில விஷயங்கள்லாம் நடந்து போச்சு. அதுக்காக நீ வீட்டுக்குள்ள இப்படி தலை குனிஞ்சிட்டே போக வர இருந்தா எல்லாம் சரியாயிடுமா? இல்லப்பா, அது வந்து பாரு, நீ தப்பு பண்றதும் நான் உனக்கு புத்திமதி சொல்றதுமா, நீ குற்றவாளியா நான் நீதிபதியா இருந்து இருந்து ரொம்ப அழுத்து போச்சுடா. நீ என் பையன். நான் உனக்கு அப்பாங்கிற மொமெண்ட்டையே நம்ம 2 பேரும் இழந்துட்ட அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. இனி நான் உன்னை எதுவுமே சொல்ல போறதில்லை. நீ செஞ்சது சரியா தப்பான்னு உன் பக்கமோ எதிர்பக்கமோ நின்று உன்னை பத்தி நான் எந்த முடிவும் எடுக்க போறதில்ல. நான் எப்பவுமே என் புள்ள கூட இருக்கணும். நீ ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போதுதான் எனக்கு சில விஷயங்கள் உரைச்சது. நீதி, நேர்மை, நியாயம்னு எவ்வளோ விஷயங்களை நாம பேசுறோம், அது போல நடக்கிறோம். ஆனா அதையும் தாண்டி சில விஷயங்கள் இருக்குல்ல. அன்னைக்கு உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்தா கூட என்னோட நீதியையும் நியாயத்தையும் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணியிருக்க முடியும்? நானும் எல்லாரையும் போல பிள்ளைங்க மேல அளவில்லாத பாசத்தை வச்சிருக்கிற தகப்பன் தானே. அப்பா, என்ன மன்னிச்சிருங்க. நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கிறதோ பண்ணதுக்கு விளக்கம் கேட்கிறதோ எதுவுமே வேண்டாம். நான் அதெல்லாம் உங்ககிட்ட எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப நாளா பையனை பக்கத்துல உட்கார வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். எப்பவும் நீ என் பக்கத்துல இருந்தா போதும் பாப்பாவுக்கு. மற்றவங்களுக்கு நீ எப்படியோ, ஆனா எனக்கு மகனா எப்பவும் கூட இருக்கணும்.
அது போதுண்டா எனக்கு. நம்ம கையில எதுவுமே இருக்காது. அதுக்கான முடிவை காலமா பார்த்து தான் நமக்கு தரும். நல்லது கெட்டதுன்னு தீர்ப்பு சொல்றதுக்கு நாம யாரா? பாப்பா சாரிப்பா. சாரி. சாரி. I missing you. மலரு, அடுத்த அசைன்மெண்ட் 2 பேரும் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பாவி என் தம்பி என்ன பண்ண போறாளுங்களோ? என்னாச்சு? பாத்து பாத்து போ, போய் தண்ணி எடுத்துரு போ. பிரியா, பிரியா, பிரியா? பிரியா, ஏய், பிரியா. போய் தண்ணி எடுத்துரு போ. பிரியா, பிரியா, பிரியா இங்க பாரு.
பிரியா 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 என்னாச்சு பிரியா? பிரியா தண்ணி குடி. பார்த்து இன்னும் கொஞ்சம் குடி. பிரியா என்னாச்சு பிரியா? ஒண்ணும் இல்ல, எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். இந்த சமயத்துல எல்லாருக்கும் வர்றதுதான். நான் டாக்டர் கூட்டிட்டு வரேன். ஷோ, ஒண்ணும் இல்ல, ஐ அம் ஆல் ரைட். டேய் ரவி, அப்பா பிரஷர் குறைஞ்சா கூட இப்படி வரும். இந்த பாரு, நீ உடனே போய் டாக்டரை கூட்டு வா. சரிப்பா. அக்கா பார்த்துக்கோ. இவங்க தான் ஓ, டாக்டர். இவங்க தானா? உங்களை செக் பண்ணணும். போ. உள்ள போங்க. சரி. என்ன இருக்குங்கா? ஏய், டாக்டர் வராங்க. டாக்டர் செக் என்னாச்சு பண்ணியாச்சு. டாக்டர்? ரிப்போர்ட்ஸ்லாம் எங்க? இதோ எடுத்துட்டு வரேன். என்னாச்சு டாக்டர்? இந்த ரிப்போர்ட்ஸ் ரிசல்ட் படி என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் தானே? தெரியும் டாக்டர். தெரிஞ்சு எப்படி சாதாரணமா இருக்கீங்க? என்ன சார், நீங்களும் அமைதியா இருக்கீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல டாக்டர். நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கவனமா கேளுங்க. பிரியாவோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப பேடா இருக்கு. இப்ப இருக்க நிலைமையில அவங்களால குழந்தை பெத்துக்கவே முடியாது. அவங்களோட கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா இருக்கு. குழந்தை ஒவ்வொரு நாளும் வளர வளர பிரியாவோட ஹெல்த் கண்டிஷன்ல பிரச்சனையும் ஒவ்வொரு நாளும் வளர்ந்துகிட்டே இருக்கு. பிரியா இதை இப்படியே விட்டா நாளைக்கு பிரியாவோட உயிருக்கே ஆபத்தா முடியும். என்ன சொல்றீங்க டாக்டர்? என்ன செய்யறது? சொல்றதுக்கே கஷ்டமா தான் இருக்கு. ஆனா பெருசா எதுவும் ஆகிறதுக்கு முன்னாடி நாம தடுக்கிறது தான் நல்லது. எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க டாக்டர். பிரியா வயித்துல இருக்க இந்த கருவை ரொம்ப சேஃபா பாத்துக்கணும். இல்லனா 2 உயிர்ல 1 உயிர் தான் இருக்கு. டாக்டர் டாக்டர், என்னம்மா இதை பண்றது? எப்படி செய்ய முடியும்? இதனால ஏதாவது ஆபத்து வந்துட்டா? கஷ்டம்தான். பிரியாவோட உயிரை காப்பாத்த 80% சான்ஸ் இருக்கு. இன்னும் கொஞ்சம் டிலே ஆனா அது இன்னும் ஆபத்து தான். டாக்டர், குழந்தை காப்பாத்த வேற வழியே இல்லையா? உங்க நிலைமை எனக்கு புரியுது பிரியா. அஸ் அ டாக்டரா என்ன சொல்லணுமோ அதை நான் சொல்லிட்டேன். உங்க உயிரோட விளையாடாதீங்க. இந்த நிலைமையில இருக்க யாரா இருந்தாலும் நான் இதைத்தான் சொல்லுவேன். இந்த கருவை ரொம்ப சேஃபா பாத்துக்கணும். யோசிச்சு பார்த்து நல்ல முடிவாயிடுங்க. நான் கிளம்புறேன்.
ஒண்ணு இல்ல பிரியா. பிரியா ஒண்ணு இல்ல பிரியா. என்னது பிரியா? பிரியா பிரியா பிரியா, நான் சொல்றத கேளு. அழாத பிரியா. நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு நல்லா தெரியும். பிரியா, என்ன ஆனாலும் சரி, இந்த குழந்தைய நான் பெத்துக்க தான் போறேன். பிரியா, டாக்டர் சொல்றத நல்லா கேட்டல. நல்லா கேட்டுச்சு. பிரியா, உனக்கு என்ன நட்டு கழண்டு போச்சா என்ன? டாக்டர் அவ்வளவு சொல்லிட்டு போயும் இந்த குழந்தைய பெத்துட்டு தான் அவன் அடம் பிடிக்கிற. இங்க பாருங்க, குழந்தைய பெத்துக்கிறதுங்கிறது என்னோட இஷ்டம். அது வேணுமா வேண்டாமாங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும். ஐயோ ஏமா, யார் இல்லைன்னு சொன்னா? அந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்கு நீ முதல்ல இருக்கணும்ல. அதுல நான் இருப்பேன். டேய், என்னடா அவ பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கா? இது பாரு பிரியா, நீ ஏதாவது பண்ணி அது உன் உயிருக்கு ஆபத்தாச்சுன்னா அப்புறம் என் தம்பியோட சேர்ந்து நாங்க எல்லாரும் ஜெயிலுக்கு போக வேண்டியதுதான். அக்கா, எப்ப எதை பேசணும்னு உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? சும்மா இரு. அறிவு இருக்கிறதுனாலதான் பின்விளைவை பத்தி யோசிச்சு பேசிட்டு இருக்கேன். இது பாருமா, ஏன் குழந்தை முக்கியம்னு ஒரு அம்மாவா நீ யோசிக்கிறது எனக்கு புரியுது. ஆனா உனக்கு வேற வழி இல்லையே பிரியா. ஏன் ரவி பாய்சன் சாப்பிட்டதும் டாக்டர் இவனை பொழைக்கவே மாட்டான்னு சொன்னாங்க. அவ ஏந்து வரலையா? ஐயோ, அது ஒரு மிராக்கிள்மா. அவன் 2 பொண்டாட்டியும் சேர்ந்து கணபதி கிட்ட போட்ட அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ணி யமனுக்கு போட்ட ஆர்டர்ல இருந்து திரும்பி வந்தவன் அவன். ஏதோ ஒண்ணு. அந்த அதிசயம் எனக்கு நடக்காதா? என்ன பேசுறீங்க நீங்க? அண்ணன் விஷம் குடிப்பாருன்னு யாருமே எதிர்பார்க்கல. ஆனா நீங்க குழந்தை பெத்துக்கிட்டா உங்க உயிருக்கே ஆபத்துன்னு டாக்டர் சொல்லும் போது நீங்க எதுக்கு இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுக்கணும்? ரவிக்காக நான் என்ன ரிஸ்க் வேணாலும் எடுப்பேன். பிரியா, ரவிக்காக உன் வாழ்க்கையை குடுக்கறதுன்றது வேறமா. ஆனா இப்ப அந்த குழந்தைக்காக உயிரியை குடுக்கறன்றது வேற. இதே உனக்கு புரிய மாட்டேங்குது. நீங்க எல்லாரும் என்ன சொன்னாலும் நான் என் முடிவை மாத்திக்கிறதா இல்ல. பேசுனதையே பேசிட்டு இருக்கா. நான் சொல்றத கேளு. பிரியா ப்ளீஸ், ரிஸ்க் எடுக்காத ப்ளீஸ். பிரியா, டாக்டர் அவ்வளவு தூரம் சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமும் நீ இவ்ளோ அடம் பிடிச்சா என்ன அர்த்தம்? புரியலையா? நான் இந்த குழந்தைய பெத்துக்க போறேன்னு அர்த்தம். அறிவில்லாம பேசாத. நீ பண்றது தற்கொலைக்கு சமம். இங்க பாரு, தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கிறத விட்டுட்டு ஒழுங்கா உன் உயிரை காப்பாத்திக்க பாரு. நீ என் மேல ஏன் இவ்ளோ அக்கறையா இருக்கேன்னு எனக்கு ஒண்ணு தெரியாம இல்ல. நான் குழந்தைய அபார்ட் பண்ணிட்டா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிரும். என்ன இந்த வீட்டை விட்டு ஈஸியா துரத்திடலான்னு தானே உன்னோட நடப்பு. அது மட்டும் நடக்காது. நான் எங்கேயும் போக மாட்டேன். இதே வீட்டுல இந்த குழந்தையோட நான் இங்க தான் இருப்பேன். இங்க பாரு, நான் உன் மேல இருக்கிற உண்மையான அக்கறையில தான் சொல்றேன். உன்னோட உயிருக்கு பிரச்சனைன்னு பேசினா நீ என்னென்னமோ பேசிட்டு இருக்க. நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத உமா. ஒருவேளை உனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? சொல்லு, நீ என்ன முடிவு எடுத்திருப்ப? குழந்தைய கலைச்சிருப்பியா? முடியாதுல. அதே மாதிரிதான் என்ன கஷ்டம் வந்தாலும் என் உயிரே போனாலும் இந்த குழந்தைய நான் பெத்தெடுப்பேன். அவ்வளவு சீக்கிரம் என்னையும் என் குழந்தையையும் அழிக்க விட மாட்டேன். என் முடிவை நான் யாருக்காகவும் மாத்த முடியாது.